ஜிகர்தண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஹீட் பண்ண அது தண்ணி விட்டு நல்லா சிரப் மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அடி கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்திக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மில்க் பாதியாக சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஜாகரி சிரப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ரப்படி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரப்படி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிக்கலாம். இதில் சுகரோ ஜாகரி சிரப்போ நீங்கள் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஓவர் நைட் சோக் பண்ண பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜாகரி சிரப்பு, கொஞ்சமாக ரபடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வீட்லேயே சூப்பர் அண்ட் சிம்பிளாக ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக வந்திருந்தது. நீங்கள் ஒரு ஸ்வீட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.